ஒரு ஆபரணத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒருத்தருக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும். ஒரு கல் அப்படி தான். ஸோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக ஜாதகத்தை ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். நோ, நம்ம ஒரு ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறோம், அது ரொம்ப கேஷுவலாக பயன்படுத்திடாதீங்க. நன்மை. சில பேர் நவரத்தின மோதிரம், நவரத்தினமும் பதிச்ச மோதிரத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு அதை போட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அறிந்தோ அறியாமல் அதை போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கே, ஏதோ நவரத்தின மோதிரம்னு சொல்றாங்க, காஸ்ட்லியா இருக்கு, அதை போட்ட ஒரு கௌரவம் அப்படின்னு அந்த மனப்பால வாங்கி போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஜாதகத்துக்கு ஒர்க் அவுட் ஆகி அது மிகப்பெரிய பதவிகள் பெயர்கள்லாம் கிடைக்கும். நவரத்தின மோதிரம் போட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கதை அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க. நவரத்தின மோதிரம் போட்டதுல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி நவரத்தின மோதிரம் என்ன பண்ணுவோம், சில மாதிரி ஹைக்கை கொடுத்து டவுன் பண்ணி விடும். சில பேர் வந்து விளையாட்டா ஒரு மரகத பச்சையை போடுறது, இல்லைன்னா வந்து மஞ்சள் இதை போடுறது, குருவுக்குரிய மோதிரத்தை போடுறது, இல்லைன்னா நான் சனி மோதிரம் போடுறேன் அப்படின்னு ப்ளூ சஃபயர் போடுறது, எல்லோ சஃபயர் போடுறது, இதெல்லாம் வந்து விளையாட்டை செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இதை நம்பினால் நம்புங்கள்.